செய்திகளையோ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அது எதிர்மறை ஆற்றலை தருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் 8ஆம் இடத்துல கிரகப் பயிற்சி. 8ஆம் இடத்துல. இப்ப 8ஆம் இடம் அப்படின்னும் போதே நீங்க எடுத்துக்கிடணும். வம்பு, சண்டை, வீண் வாக்குவாதம் இதெல்லாம் நாம தவிர்த்திறணும். ஆனா, ஒரு புகழ் உண்டு. பேச்சாற்றல். பேச்சுக்களால மிகப்பெரிய ஒரு மரியாதையும், புகழும் கிடைக்க காத்திருக்கு. தொலைதூர பயணங்களால மிகப்பெரிய வெற்றி. அதேபோல நாம் இருக்கின்ற இடத்துல புதிய புதிய முயற்சிகளால, புதிய தொழில்களால மிகப்பெரிய லாபமும், மன மகிழ்ச்சியும் இந்த ஆண்டு உங்களுக்கு காத்திருக்கிறது. அப்ப நாம எங்க கவனமா இருக்கணும்? பொதுவா ரகசியங்களை காத்தாலே முக்கியமான வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயணங்களால கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள் இதை பிறரோடு பகிரக்கூடாது. இதைதான் நீங்க அப்ப ராகு கேதுக்கள் ஒட்டு கேட்கின்ற பழக்கமும், அதுபோல உங்களுடைய அமைதியான பேச்சு, நிதானம் மிகப்பெரிய வெற்றியை தரும். அதிகாரமான பேச்சு, அகங்காரமான நடத்தை இது தோல்வியை தந்துவிடும். அதனால மிதுன ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2025ஆம் ஆண்டு எதில் எதில் வெற்றி கிடைக்கிறது அப்படின்னு நாம் உற்று நோக்கி சாஸ்திர விதிகளின்படி நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால், பேச்சால் வெற்றி, தொழிலில் ஒரு மரியாதை, புது முயற்சிகள் வெற்றி, வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூர் பயணங்களால வெற்றி, இதெல்லாம் காத்திருக்கு. ஆனா அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். அதே போல இறைவனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்க ராசிக்குள்ளதான் இருக்காரு. ஆமா, அதை நீங்க எப்பவுமே கவனத்தில் எடுத்துக்கிடணும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு புது விருந்தாளி வர்றான்னு வச்சுக்கோங்க.